வணக்கம். என்னோட விசாரணையே ஒரு மாதிரியாக இருக்கும். அதான் வாசகன் ரிப்போர்ட்டர். இன்று தொழிலில் எத்தனையோ பேரை போட்டி போட்டு கையாண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையான தொழிலதிபர்கள் என்றால் என்ன, எப்படி முன்னேறினார்கள் அப்படி என்று பார்க்கும்போது, இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் பார்க்கும்போது, அடுத்த கடைகளில் போய் என்ன ரேட்டு விற்கிறாங்க அதே பொருள் அப்படி என்று விசாரிக்கிறார்கள். அங்கே வேலை பார்க்குறவங்களை வச்சு ஒவ்வொரு கடையாக, அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலிருந்து ஒவ்வொரு கடைக்காக அவங்க லேபர்களை அனுப்பி, இல்லை வெளியூர்களுக்கோ அனுப்பி, இந்த ப்ராடக்ட்டு அது என்ன பிராண்டடு அதை போய் வாங்கிட்டு வாங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க, 2 மெட்டீரியல் வச்சு பார்ப்போம் என்ன ரேட்டை வைக்கிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி சமூகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிறேன். நீங்கள் இப்போ ஒரு பர்ச்சேஸ் ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க. அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு எவ்வளோ விற்க முடியும் அப்படிங்கிறத விட, நமக்கு இதில் எவ்வளோ லாபம் வேண்டும், நமக்கு ஸ்டாஃப் இருக்கிறாங்க, கடை வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு வாடகை கடையாக இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் நமக்கு எத்தனை % வேணுமோ அவ்வளோதான் வைக்க வேண்டும். ஆக இதற்கு விட்டு போட்டு அடுத்த கடைகளில் அனுப்பி விட்டு அவங்ககிட்ட என்ன ரேட்டு விற்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன ரேட்டு விற்கிறாங்க, இதற்கு பேர் உண்மையான தொழில் அல்ல. ஆகவே நீங்களாக சிந்தித்து முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி.